வணக்கம். தி டீப் டைவுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான பயணத்துக்கு போறோம். சுவாமி விவேகானந்தர் அவர் மேற்குலக பயணம் முடிச்சு இந்தியாவுக்கு திரும்பி வந்த பிறகு நாடு முழுக்க அவர் பேசின சில முக்கியமான எழுச்சியான உரைகள் இருக்கு இல்லையா? ஆமாம், மிக முக்கியமான உரைகள். அந்த உரைகளோட சில பகுதிகளை நாம கொஞ்சம் ஆழமா அலச போறோம். நம்மகிட்ட இருக்கிறது அந்த உரைகளோட சில பகுதிகள் தான். இந்த உரைகள் வெறும் பேச்சுக்கள் மட்டும் இல்ல. அது ஒரு தேசத்தோட புத்துணர்ச்சிக்கான ஒரு ஒரு அழைப்பு மாதிரி. இந்தியாவோட ஆன்மா, அதோட பலம், அப்புறம் என்ன சவால்கள் இருக்கு, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு ஆழமான சிந்தனைகள் அதுல இருக்கு. ஆமா. சோ இத நாம புரிஞ்சுக்கிறது மூலமா இன்னைக்கும் நமக்கு தேவையான சில விஷயங்கள், சில வழிகாட்டுதல்கள் கிடைக்கும்னு பார்க்கலாம். அதுதான் நம்ம நோக்கம். சரியா சொன்னீங்க. இந்த உரைகள்லேருந்து உங்களுக்கு தேவையான முக்கிய புரிதல்களையும் சில யோசிக்க வைக்கிற உண்மைகளையும் நாங்க பிரிச்சு சொல்ல போறோம். சரி, அப்போ ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். முதல்ல சுவாமி விவேகானந்தர் இந்தியாவோட இந்த தனித்துவமான அடையாளம் பத்தி என்ன சொல்றாரு, அங்க இருந்து ஆரம்பிப்போம். அவர் இந்தியாவோட பழமையை பத்தி பேசுறாரு. ஆமா, ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. அதாவது கிரீஸ் உருவாகிறதுக்கு முன்னாடி, ரோம்ங்கிற பேரே கேட்கறதுக்கு முன்னாடி, ஏன் இப்போ இருக்கிற ஐரோப்பியர்களோட முன்னோர்கள் எல்லாம் காட்டுல வாழ்ந்த காலத்திலே இங்க நம்ம இந்தியால உயர்ந்த தத்துவங்கள், வாழ்க்கை முறைகள் எல்லாம் செழிப்பா இருந்துச்சுன்னு சொல்றாரு. ஓஹோ. அதிலே முக்கியமா இந்தியா தன்னோட உயர்ந்த கருத்துக்களை உலகத்துக்கு எப்படி கொடுத்துச்சுங்கிறத அவர் வேறுபடுத்தி காட்டுறாரு. அது எப்படின்னு சொல்றீங்க? மத்த நாடுகளுக்கும் இந்தியாவுக்கு என்ன வித்தியாசம் சொல்றாரு? அவர் சொல்றதே இதுதான். நிறைய நாடுகள் தங்களோட அதிகாரத்தையும் கருத்துக்களையும் போர் மூலமா ரத்தம் சிந்திதான் பரப்புனாங்க. அவர் வார்த்தையிலே சொன்னா, ஒவ்வொரு கருத்தும் ரத்த வெள்ளத்தில் தோய்த்தே பரப்பப்பட்டதுன்னு சொல்றாரு. அந்த மாதிரி கருத்துக்கள் போன இடத்துல எல்லாம் லட்சக்கணக்கான மக்களோட வேதனை, அனாதைகளோட அழுகை, விதவைகளோட கண்ணீர் தான் மிஞ்சிச்சுன்னு சொல்றாரு. ஆனா இந்தியாவோ ஆயிரக்கணக்கான வருஷமா அமைதியையும் தத்துவங்களையும் ஆசீர்வாதங்களையும் மட்டும்தான் உலகத்துக்கு கொடுத்துருக்குன்னு சொல்றாரு. இது ஒரு முக்கியமான வேறுபாடு. அப்புறம் சாதுவான இந்துன்னு ஒரு வார்த்தை வருதே, அது ஒரு மாதிரி விமர்சனமா சொல்லப்பட்டாலும் அதுல ஒரு பெருமை இருக்குன்னு சொல்றாரு. ஆமா, அது அவர் விளக்குறாரு. எந்த குற்றப்படுத்தலிலாவது அற்புதமான உண்மை ஒன்று எப்போதாவது மறைந்திருக்க முடியுமானால் அது இந்துவை குறிக்கின்ற சாதுவான இந்து எனும் சொல்லில்தான் அப்படின்னு சொல்றாரு. சரி. அதாவது இந்தியாவோட இந்த அமைதியான குணம், சண்டை போடாத குணம் ஒரு பலவீனம் இல்ல, அது நாம தேர்ந்தெடுத்த வழி, ஒரு ஆன்மீக பலம்னு அவர் சொல்றாரு. அப்புறம் மதம்ங்கிறது இந்தியா வாழ்க்கையோட மையம்னு சொல்றாரு. அது எப்படி மத்த நாடுகள்ல இருந்து வேறுபடுதுன்னு சொல்றாரு? மத்த நாடுகள்ல மதம்ங்கிறது வாழ்க்கையோட பல விஷயங்கள்ல ஒன்னா இருக்கலாம், அரசியல், பொருளாதாரம் மாதிரி. ஆனா இந்தியாவுக்கு மதம்ங்கிறது வெறும் ஒரு பகுதி இல்ல, அதுதான் தேசிய வாழ்க்கையின் அடிப்படை ஆதார ஊற்றுன்னு விவேகானந்தர் சொல்றாரு. ஓ. இதுதான் மேற்குலகுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள ஒரு முக்கியமான பார்வை வித்தியாசம்னு அவர் நினைக்கிறாரு. இது எப்படி இருக்கு உங்களுக்கு? நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட மதம்ங்கிறதுக்கு நம்ம கொடுக்கற இடம் பத்தி யோசிக்க வைக்குது இல்லையா? நிச்சயமா, இது ஒரு ஆழமான பார்வைதான். சரி, அடுத்து அவர் பேசின வேதாந்தத்தோட சில முக்கிய கருத்துக்களை பார்க்கலாமா? இது கொஞ்சம் தத்துவமா இருந்தாலும் ரொம்ப நடைமுறைக்கு உதவுற விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மைதான். இது கொஞ்சம் ஆழமா போகணும், ஆனா ரொம்ப பயனுள்ளது. முதல்ல கர்ம வினை பத்தி அவர் சொல்றத பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலைமை நம்ம போன காலத்து செயல்களோட மொத்த விளைவு. சரி. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு செய்யற செயல்கள் தான் நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்குது. நாம ஒவ்வொருத்தரும் நம்ம சொந்த விதியை உருவாக்குறவங்க அப்படின்னு தெளிவா சொல்றாரு. அப்போ எல்லாம் விதிப்படிதான் நடக்கும், இல்லன்னா யாரும் நம்ம தலையெழுத்து எழுதிட்டாங்கங்கிற மாதிரி கருத்துக்களை இது ஏத்துக்கல, அப்படிதானே? நமக்கு முழு சுதந்திரம் இருக்குன்னு சொல்லுதா? மிகச்சரியா சொன்னீங்க. நம்ம கையில தான் நம்ம எதிர்காலம் இருக்குங்கிற நம்பிக்கையே இது கொடுக்குது. அடுத்து ஆன்மா பத்தி பேசுறாரு. மனிதனின் ஆன்மா அழிவற்றது என்னும் அற்புத கோட்பாடுன்னு சொல்றாரு இத. ஆன்மா அழிவற்றது. ஆமா, ஆன்மாவுக்கு பிறப்போ இறப்போ இல்ல, அது எல்லையே இல்லாதது, எல்லா இடத்துலயும் இருக்குது. அத்வைத்த வேதாந்தத்தோட உச்சமா நாமளே கடவுள்னு அவர் சொல்றாரு. அதாவது தனிப்பட்ட ஆன்மாவும் அந்த பரம்பொருளும் ஒண்ணுதான் அப்படின்னு. நாமளே கடவுள்னா அப்புறம் ஏன் நம்ம இப்படி கஷ்டப்படுறோம்? ஏன் நம்மள சாதாரண மனுஷங்களா உணர்றோம்? அதுக்கும் விவேகானந்தர் பதில் சொல்றாரு. அவித்யை, அதாவது அறியாமை, அதுதான் எல்லா வித்தியாசங்களையும் உண்டாக்குகிறது. நாம நம்ம உண்மையான அந்த தெய்வீக இயல்ப அறியாமையால மறந்துட்டோம். அந்த அறியாமை விலகும்போது நாம உண்மையில யாருங்கிறத உணர்ந்துக்கிறோம்.
இந்த எல்லாம் ஒண்ணுங்கிற அத்வைத கருத்து தான் உயர்ந்த நல்ல பழக்க வழக்கங்களுக்கு, அதாவது நன்னெறிக்கு அடித்தளம்னு அவர் சொல்றாரு. அது எப்படி நாம எல்லாரும் ஒண்ணுங்கிறது எப்படி நன்னெறியாகும்? அவர் விளக்குறாரு, பிரபஞ்சத்தில் ஓர் ஒருமை உள்ளது. பிறரை துன்புறுத்தும் போது என்னையே நான் துன்புறுத்திக் கொள்கிறேன். யாரிடமாவது அன்பு செலுத்தினால் என்னிடமே நான் அன்பு செலுத்துகிறேன். இந்த புரிதல் வந்துட்டா மத்தவங்களுக்கு கெடுதல் பண்ண மனசு வராது. ஆமா, அன்பு செய்யறது தான் இயல்பா இருக்கும். அதனால உண்மையான சுயநலம் இல்லாத நன்னெறிக்கான காரணம் இந்த எல்லாம் ஒண்ணுங்கிற தத்துவத்திலிருந்து தான் வருதுன்னு சொல்றாரு. இது ரொம்ப ஆழமான விஷயம் இல்லையா? ஆமா, இது யோசிக்க வைக்குது. சரி, ஸ்வர்க்கம் நரகம் பத்தி அவர் என்ன சொல்றாரு? அதெல்லாம் நிரந்தரமானதா? இல்லன்னு சொல்றாரு. ஸ்வர்க்கங்கள் இருக்குமானால் அவை இந்த உலகத்தின் நகல்களாகவே இருக்கும்னு சொல்றாரு. நாம செஞ்ச புண்ணியம் பாவத்துக்கேத்த மாதிரி கிடைக்கிற தற்காலிக இடங்கள் தான் அது. ஓ, தற்காலிகம்தானா? ஆமா, தேவர்கள் கூட அவங்க புண்ணியம் தீர்ந்ததும் மறுபடியும் மனுஷனா பிறக்கணும். மனித பிறவிதான் உயர்ந்தது. ஏன்னா இந்த உலகத்துல இருந்து தான் நாம முக்தி பெற முடியும்னு வலியுறுத்துறாரு. முக்தி, அதாவது பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து எல்லா விதமான கட்டுகள்ல இருந்தும் முழுசா விடுதலை அடையிறது தான் உண்மையான லட்சியம். அப்போ இந்த வேதாந்தத்தோட மையமான செய்தி என்ன? அது நம்மளை எதுக்கு தயார்படுத்துது? உபநிடதங்களோட சாரமா அவர் சொல்றது அச்சமின்மை, அபயம், பலம், பலமே நன்மை, பலவீனம்தான் பாவம் அப்படின்னு அவர் முழங்குறாரு. பயம்தான் எல்லா கஷ்டத்துக்கும் கெட்டதுக்கும் அழிவுக்கும் காரணம். பயம்தான் காரணமா? ஆமா, உமேக வாழ்விலும் சரி மத வாழ்விலும் சரி அச்சம்தான் எல்லா அழிவுகளுக்கும் பாவங்களுக்கும் மறுக்க முடியாத காரணமா இருக்கிறது. அச்சம்தான் துன்பத்தை கொண்டு வருகிறது. அச்சம்தான் சாவை கொண்டு வருகிறது. அச்சம்தான் தீமைகளை பெருக்குகிறது அப்படின்னு சொல்றாரு. நாம நம்ம உண்மையான எல்லையற்ற ஆன்ம ஸ்வரூபத்தை அறியாததால தான் இந்த பயம் வருது. அந்த ஆன்மாவை உணர்றது தான் பயத்திலிருந்து விடுதலை. ஆக வேதாந்தங்கிறது வெறும் தத்துவம் இல்ல, அது பயத்தை போக்கி பலத்தையும் தன்னம்பிக்கையையும் தருது. சரி, இந்த ஆன்மீக பார்வையிலிருந்து அவர் அன்னைக்கு இருந்த சமூக பிரச்சனைகளை எப்படி பார்த்தாரு? அதையும் கடுமையா விமர்சிச்சிருக்காருல்ல? ஆமா, ரொம்ப கடுமையா. வெறும் ஆன்மீக சொற்பொழிவோட அவர் நிக்கல. நடைமுறை வாழ்க்கையில சமூகத்துல இருந்த கொடுமைகளை பார்த்து அவர் ரொம்ப வேதனைப்பட்டாரு. குறிப்பா தீண்டாமைங்கிற பேர்ல நடந்த அநியாயங்களை அவர் ரொம்ப கடுமையா தாக்குறாரு. அவர் வேதனையோடு சொல்றாரு, நமது மதம் சமையலறைக்குள் அடங்கிவிடுகின்ற ஆபத்து வந்துள்ளது. நாம் எல்லாம் வெறும் தீண்டாதே தீண்டாதே என்று மதத்தை சார்ந்தவர்கள். நமது மதம் சமையலறையில் இருக்கிறது, பானைதான் நமது கடவுள். இது ஆன்மீகம் பேர்ல நடக்கிற அறியாமை, மனசோட பலவீனம், நம்ம மூளை சுருங்கி போனதோட அடையாளம்னு சொல்றாரு. அப்போ உண்மையான வழிபாடுன்னா என்னன்னு அவர் சொல்றாரு. சடங்குகளை விட எது முக்கியம்? இதயத்தோட தூய்மையான அன்புலாம் முக்கியம்னு சொல்றாரு. மதம் வாழ்வது அன்பில், இதயத்தின் தூய்மையான உண்மையான அன்பில் தானே தவிர சடங்குகளில் அல்ல அப்படின்னு. உடம்பும் மனசும் சுத்தமா இல்லாம வெறும் சடங்குக்காக கோயிலுக்கு போறதுல பிரயோஜனம் இல்ல. அப்போ எது முக்கியம்? அதை விட முக்கியமா ஏழைகளுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் சேவை செய்யறது தான் சிவபெருமானுக்கு செய்யற உண்மையான பூஜைன்னு அழுத்தமா சொல்றாரு. அந்த 2 தோட்டக்காரங்க கதையை இங்க உதாரணமா சொல்றாரு. ஆமா, அந்த கதை. ஒருத்தன் முதலாளிய புகழ்ந்துட்டே இருக்கான், ஆனா வேலை செய்யல. இன்னொருத்தன் அமைதியா உழைச்சு பலனை கொண்டு வர்றான். சிவனுக்கு யாரு பிடிக்கும்? நிச்சயமா அவரது பிள்ளைகளுக்கு சேவை செய்பவர்களேன்னு முடிக்கிறாரு. சேவைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாரு. கல்வியை பத்தி என்ன சொல்றாரு? கல்வியை ரொம்ப ரொம்ப முக்கியமானதா நினைக்கிறாரு. ஆன்மீக கல்வியும் வேணும், உலகியல் கல்வியும் வேணும். ரெண்டும் தேவை. சமஸ்கிருதம் நம்ம பண்பாட்டோட ஆணிவேர். அதோட ஓசை கூட நமக்கு ஒரு மதிப்பையும் சக்தியையும் வலிமையும் தருதுன்னு சொல்றாரு. சரி, ஆனா அதே சமயத்துல உயர்ந்த கருத்துக்கள் மக்கள போய் சேரணும்னா அது மக்களின் மொழியில் போதிக்கப்பட வேண்டும்னு வலியுறுத்துறாரு. புத்தர் பாலி மொழியில சொன்னதால அது வேகமா பரவுச்சு. ஆனா பண்பாடு ஆழமா வேரூன்ற சமஸ்கிருதம் மாதிரி ஒரு செம்மொழியோட அடித்தளமும் தேவைங்கிறதையும் அவர் சுட்டி காட்டுறாரு. அங்கே அறிவு வந்தது, ஆனால் பெருமை வரவில்லை, பண்பாடு வரவில்லை. பண்பாடுதான் அதிர்ச்சிகளை தாங்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்தியர்களோட அன்றைய நிலைமைக்கும் அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு காரணம் என்னன்னு அவர் சொல்றாரு. ஆமா, அவர் பார்த்ததுல முக்கிய காரணம் தன்னம்பிக்கை இல்லாம போனதுதான். மேலை நாட்டில் நான் என்ன கற்றுக்கொண்டேன்? மனிதர்கள் தங்களிடமே கொண்டுள்ள மாபெரும் சக்தி ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் தேசிய நீரோட்டத்தின் மையத்தில் ததும்பி நிற்பதுதான் எனக்கு தெரிந்தது அப்படின்னு சொல்றாரு. ஓஹோ,
தன்னம்பிக்கை. ஆமா, நான் எதையும் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை மேற்கத்தியர்கள் கிட்ட இருக்கு. ஆனா இந்தியர்கள் அந்த தன்னம்பிக்கையை இழந்துட்டாங்கன்னு அவர் வருத்தப்படுறாரு. அந்த தன்னம்பிக்கையை திரும்ப கொண்டு வர வழி என்ன? மறுபடியும் அத்வைதத்துக்கு வர்றாரு. அத்வைதமா? அது எப்படி உதவும்? ஒவ்வொருத்தருக்குள்ளயும் எல்லையில்லாத ஆன்ம சக்தி தூங்கிட்டு இருக்கு. அத உணர வைக்கிறது தான் வழின்னு சொல்றாரு. ராபர்ட் கிளைவ் தற்கொலை பண்ணிக்க நினைச்சு துப்பாக்கி சுடாம போனதும் நான் பெரிய காரியங்கள் செய்ய பிறந்தவன்னு நம்பிக்கை வந்து அது மூலமா பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே நிறுவன கதையை உதாரணமா சொல்றாரு. தன்னம்பிக்கை தான் முக்கியம்னு சொல்றாரு. சரி, சமூக சீர்திருத்தம் பத்தி பேசும்போது மத்த சீர்திருத்தவாதிகளை அவர் கொஞ்சம் விமர்சனம் பண்றாரே. ஆமா, அவர் சமூக சீர்திருத்தம் தேவைன்னு முழுசா ஏத்துக்கிட்டாரு. ஆனா அது செய்யற முறைகளை அவர் கேள்வி கேட்டாரு. சும்மா திட்டுறதாலேயோ வெளிநாட்டு முறைகளை அப்படியே காப்பி அடிக்கிறதாலையும் உண்மையான சீர்திருத்தம் வராதுன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அதுக்கு பதிலா? மிக மோசமாக வசைமாறி பொழிகின்ற நூல்களை தோற்றுவிப்பதை தவிர இவர்களால் வேறு எந்த நன்மை செய்ய முடிந்ததுன்னு கேக்குறாரு. முதல்ல மக்களுக்கு கல்வி கொடுக்கணும், அவங்க பிரச்சனைகளை புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அவங்களே தங்களுக்கு தேவையான மாற்றங்களை யோசிச்சு செய்வாங்க. அதாவது உள்ளிருந்து வரணும். ஆமா, முதலில் நாட்டு மக்களுக்கு கல்வியை அளியுங்கள், அதன் பிறகே உங்கள் சட்டம் தயாராக வேண்டும். சீர்திருத்தம்ங்கிறது திணிக்கப்படக்கூடாது, அது உள்ளே இருந்து கல்வி மூலமா வரணுங்கிறது அவர் கருத்து. தனக்கு தியாசாபிக்கல் சொசைட்டினர் செஞ்ச எதிர்ப்பையும் அவர் சொல்றாரு. ஜாதி பிரச்சனைய அவர் எப்படி பார்த்தாரு? ஜாதி முறையால வந்த சிறப்பு சலுகைகளை அவரு கடுமையா எதிர்த்தாரு. ஆனா ஜாதிகளுக்குள்ள சண்டை போட்டுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல, அது இன்னும் பிளவுகளை தான் உருவாக்கும்னு சொன்னாரு. அப்ப என்னதான் தீர்வு? ஜாதிகளுள் சண்டையிட்டு கொண்டிருப்பதால் ஒரு பயனும் இல்லை, நமக்குள் இன்னும் அதிகமான பிளவுகளை உண்டாக்கும். அதுக்கு பதிலா தாழ்த்தப்பட்டவங்கள்னு கருதப்படுறவங்கள கைதூக்கி விடணும், அவங்களுக்கு கல்வி கொடுக்கணும், அவங்கள உயர்த்தணும், அதுதான் உண்மையான தீர்வுன்னு சொன்னாரு. சுவாரஸ்யமா, முகமதியர் ஆட்சி, ஆங்கிலேயர் ஆட்சி கூட ஓரளவுக்கு இந்த பிறப்பு அடிப்படையிலான சிறப்பு சலுகைகளை உடைக்க உதவி செஞ்சிருக்கணும் அவர் சொல்றாரு. தனிச்சொல்லுகைகளை ஒழித்ததான பெரும் பணிக்காக நாம் முகமதியர் ஆட்சிக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இந்தியர்கள் மத்த நாடுகளுக்கு போய் கத்துக்கணும்னு அவர் சொன்ன மாதிரி ஞாபகம். ஆமா, அது ரொம்ப முக்கியமான கருத்து. நீங்கள் பிற நாடுகளில் எந்த அளவிற்கு பயணம் செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு நல்லது, உங்கள் நாட்டிற்கும் நல்லது அப்படின்னு சொல்றாரு. நம்மள நாமே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சுருக்கிக்கிட்டது தான் இந்தியாவோட வீழ்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணம்னு அவர் பார்த்தாரு. சரி, மத்தவங்க கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை கத்துக்கணும், அதே சமயத்துல நம்ம கிட்ட இருக்கிற விலை மதிக்க முடியாத ஆன்மீக செல்வத்தை உலகத்துக்கு கொடுக்கணும். இந்த கொடுக்கல் வாங்கல் அவசியம்னு சொல்றாரு. இந்தியாவின் துன்பத்திற்கும் வீழ்ச்சிக்குமான முக்கிய காரணங்களில் ஒன்று அது தன்னை குறுக்கிக் கொண்டதாகும், பிற இனத்தினருக்கு தர மறுத்ததாகும். இது அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கும் பொருந்துற விஷயம்தானே. முற்றிலும். ஆனா அவர் சொல்ற ரொம்ப கடுமையான ஒருவேளை அதிர்ச்சியான கருத்து ஒண்ணு இருக்கு. நம்ம கஷ்டங்களுக்கு நாம தான் காரணம்னு சொல்றது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதான் விவேகானந்தரோட நேர்மையான மனச தைக்கிற பார்வை. ஆங்கிலேயர்களையோ இல்ல வேற யாரையுமோ குறை சொல்றதுல பிரயோஜனம் இல்லைங்கிறாரு. நமது எல்லா துன்பங்களுக்கும் எல்லா இழிவுகளுக்கும் நாம் மட்டுமே பொறுப்பாளிகள். இது கேட்கறதுக்கு சுலபம் இல்ல. ஆமா. ஆனா இது நம்மள உள்ள பார்க்க வைக்குது, பிரச்சனையை வெளியே தேடாம நமக்குள்ள தேட சொல்லுது. இதுக்கு அவர் என்ன விளக்கம் தராரு? அவர் கேக்குறாரு, மதம் மாறிப்போன நம்ம சொந்த சகோதரர்களை நாம எப்படி நடத்தணும், அவங்கள ஏன் நாம அரவணைக்கல, நிரந்தர வாழ்க்கையாகிய நீரூற்று அருகிலேயே பொங்கி பெருகி செல்லும்போது இந்த ஏழை அப்பாவி பசியாலும் தாகத்தாலும் ஏன் செத்து மடிய வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு. இது ஒரு பெரிய கேள்வி. ஆமா, சொந்த மதத்தையே உதிரிச் செல்பவர்களுக்காக நாம் என்ன செய்தோம் என்பதுதான் கேள்வி. மற்றவங்கள குறை சொல்றத நிறுத்திட்டு நம்ம கடமை என்ன, நாம என்ன செய்ய தவறணும்னு நம்மள நாம கேட்டுக்கணும்னு சொல்றாரு. இது ஒரு பெரிய பொறுப்பை நம்ம மேல வைக்குது. இந்த பொறுப்பை உணர்ந்து செயல்பட அவர் என்ன வழி காட்டுறாரு? திரும்ப திரும்ப அவர் எதை சொல்றாரு? திரும்ப திரும்ப அவர் வலியுறுத்துறது ரெண்டே விஷயங்கள் தான், பலம் மற்றும் அச்சமென்மை. உபநிடதங்களோட அந்த மகத்தான வாக்கியத்தை அவர் முழங்குறாரு. உத்திஷ்டத ஜாகிரத பிராப்பியவரான் நிபோதத, எழுந்திருங்கள், விழித்திருங்கள், லட்சியத்தை அடையும் வரை நில்லாமல் செல்லுங்கள். ஆமா, இது ரொம்ப பிரபலமான வரி. நாம பலவீனர்கள்ங்கிற அந்த எண்ணத்திலிருந்து பயத்திலிருந்து வெளியில வரணும். நம்ம உண்மையான ஆன்ம பலத்தை உணரணும். தன்னோட குருவான ஸ்ரீராமகிருஷ்ணரை பத்தி பேசும்போது அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்படுற மாதிரி தெரியுது.
ஆமா, குரு மேல அவருக்கு இருந்த பக்தி அளவிட முடியாதது. ஸ்ரீராமகிருஷ்ணரை அவர் வெறும் குருவா மட்டும் பார்க்கல. அவரை மத நல்லிணக்கத்தோட சின்னமா, இந்தியாவோட ஆன்மீக மறுமலர்ச்சிக்கு வழிகாட்டின சக்தியா பார்க்கறாரு. தமது வாழ்க்கையே ஒரு மத மகாசபையாக அமைந்திருந்த ஒரு மனிதர் வாழ்ந்தார்னு அவரை பத்தி சொல்றாரு. அப்படியா? தான் செஞ்சது சாதிச்சது எல்லாத்துக்கும் காரணம் தன் குருநாதர் தான் ரொம்ப பணிவா சொல்றாரு. எண்ணங்களாலோ வார்த்தைகளாலோ செயல்களாலோ என்னால் இந்த உலகத்தில் ஏதாவது சாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் எல்லாம் அவருடையவை. கடைசியா அவர் யாருக்கு முக்கியமா அழைப்பு விடுகிறாரு? இந்தியாவோட எதிர்காலத்தை யார்கிட்ட ஒப்படைக்கிறாரு? இளமர்கள் கிட்ட. அவரு இளமர்களுக்கு ஒரு பெரிய அறைகூவல் விடுக்கிறாரு. உடம்புலையும் மனசுலையும் ஆன்மாவிலையும் பலம், ஆழமான நம்பிக்கை, உண்மை, கீழ்ப்படிதல் இதெல்லாம் கொண்ட ஒரு 100 இளைஞர்கள் போதும் இந்த உலகத்தையே மாத்திடலான்னு சொல்றாரு. 100 பேரா? ஆமா, மனிதர்கள்தான் தேவை. ஆற்றல் மிக்க, தீவிரமான, நம்பிக்கையுள்ள, மனசாட்சிக்கு மாறாக நடக்காத இளைஞர்கள். இத்தகைய 100 பேர் போதும், உலகையே புரட்டி விடலாம் அப்படின்னு அறைகூவுகிறாரு. அவங்க ஆன்மீக கல்வியையும் உலகியல் கல்வியையும் கத்துக்கிட்டு அத மக்கள்கிட்ட பரப்ப முன் வரணும். இந்தியாவோட பணி என்னவா இருக்கணும்னு அவர் கடைசியா சொல்றாரு. இந்தியாவோட லட்சியம் உலகத்தை ஆன்மீகத்தால ஜெயிக்கிறது. வாளால இல்ல, வன்முறையால இல்ல, அன்பாலையும் ஞானத்தாலையும் ஜெயிக்கிறது. உலகை நாம் வெல்ல வேண்டும் அல்லது சாக வேண்டும், வேறு வழி இல்லை. வாழ்க்கையின் அறிகுறி விரிவடைதல் அப்படின்னு சொல்றாரு. நம்மளோட உயர்ந்த கருத்துக்களை, ஆன்மீக செல்வத்தை உலகத்துக்கு தாராளமா கொடுக்கணும். அப்படி நாம விரிவடையலன்னா நாம சுருங்கி அழிஞ்சு போயிடுவோன்னு எச்சரிக்கிறாரு. ஆக சுவாமி விவேகானந்தரோட இந்த உரைகள்ல இருந்து நாம நிறைய முக்கியமான விஷயங்களை கத்துக்கிட்டோம். இந்தியாவோட ஆன்மீக அடித்தளத்தோட முக்கியத்துவம், வேதாந்தம் தர்ற தன்னம்பிக்கையும் அச்சமின்மையும், மத்தவங்களுக்கு சேவை செய்யறதோட மேன்மை, நமக்குள்ள இருக்கிற அந்த எல்லையில்லாத சக்தி, உலகத்துக்கு நாம செய்ய வேண்டிய தனித்துவமான பங்கு, இந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. மிக முக்கியமா அவர் பழைய ஞானத்தை சும்மா மியூசியம்ல வைக்கல. அத இன்னைக்கு இருக்கிற நடைமுறை பிரச்சனைகளுக்கு தீர்வா எப்படி பயன்படுத்தலான்னு வழிகாட்டினாரு. நம்ம வீழ்ச்சிக்கு நாமளே பொறுப்புன்னு உணர வச்சு நம்மள நாமளே சரிபார்த்து உள்ளேருந்து மாற்றத்தை கொண்டு வர சொன்னாரு. தன்னம்பிக்கை தான் உண்மையான பலம்னு சொன்னாரு. இதெல்லாம் இன்னைக்கும் நமக்கு வழிகாட்டுற விளக்குகள் மாதிரி. அதனால உங்களுக்கான இன்னிய சிந்தனை இதுதான். சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி உங்களுக்குள்ள எல்லையில்லாத சக்தி இருக்குங்கிற நம்பிக்கையோட, பயம் இல்லாம நீங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சந்திக்கிற ஒரு சவாலை எப்படி அணுகுவீங்க? சூழ்நிலையோ மத்தவங்களையோ குறை சொல்றதை தாண்டி, இல்ல என்னால முடியாதுங்கிற பலவீனமான எண்ணத்தை தாண்டி உங்க உள்ள இருக்கிற பலத்தை நம்பி எப்படி செயல்படுவீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த உரைகளோட தாக்கம் உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொண்டு வரட்டும். அடுத்த ஆழமான அலசல்ல சந்திப்போம். நன்றி.